ஸ்டாலினை கைது செய்யும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் உண்மைகள் அனைத்தையும் கூறிய செந்தில் பாலாஜி 14வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுகிறது. சுமார் 180 நாட்களுக்கு மேல் புழல் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவசர வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உண்மைகளை கூறினால் மட்டும்தான் சிறையிலிருந்தோ அல்லது ஜாமீனோ வழங்க முடியும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரமிதா அவர்கள் கூறியுள்ளதன் காரணமாக தற்பொழுது மேலும் 14வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நீதிமன்ற வாசலிலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்குமூலம் கொடுக்க உள்ளதாகவும் இதனால் ஸ்டாலின் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான அமைச்சர்களும் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடல் மெலிந்த நிலையில் காணப்படும் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது நடப்பதற்கே மிகவும் சிரமப்படுவதாகவும் வீல்சேரில் கொண்டு வரக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை தற்பொழுது உடல்நல கருதி அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவரது மனைவி மேகலா அவர்கள் கொடுத்த மனு விசாரணையின் இறுதி தீர்ப்பு தான் 14வது முறையாக தற்பொழுது மேலும் ஜாமீன் வழங்க மறுத்து தற்பொழுது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவிற்குள் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அடுத்த வழக்கிலாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுமா, முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்படுவார்களா என்பது கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று இரவு கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் தனி அறையில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர்கள் தற்பொழுது விசாரணையை தொடங்க உள்ளதாகவும் வீடியோ ஆதாரம் மூலமாக அனைத்தையும் ரெக்கார்ட் செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் திமுகவின் அமைச்சரவைகள் அதிர்ச்சியடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம் யாரெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் கலவரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.